ஓஷோ இப்படி பேசினார் முல்லா நசருதீன்னு சில கதைகளை எழுதியிருக்காரு. அந்த கதைகள் எல்லாமே இன்றைக்கி நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடிய கிரிஞ்சுகள் எல்லாத்தையும் அல்ட்ராமேக்ஸ் கிரிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முல்லா வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போகிறாரு. போயிட்டு என்னோடய மனசை ரெண்டாக பொளந்து கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் அதிர்ச்சியாகி எதுக்கு ஏன் உன்னுடைய மனசை ரெண்டாக பொழக்கணும் அப்படின்னு சொன்னதும் முல்லா சொல்கிறாரு, என்னால் தனிமை கொடுமை தாங்க முடியல அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு ஹீரோ அப்படின்னு தன்னோட நண்பர்கிட்ட டீ கடையில் சொல்லிட்டு இருந்தார். நீ எப்போ ஹீரோ ஆன அப்படின்னு அந்த நண்பர் கேட்குறாரு. இல்லை, என்னுடைய தோழிக்கு பிறந்தநாள், என்னோட தோழி சொன்னாங்க, எனக்கு மட்டும் நீ பிறந்தநாள் பரிசு கொடுத்தா நான் சந்தோஷத்துலேயே செத்து போயிடுவேன்னு, அதனால் நான் அவங்களுக்கு பிறந்தநாள் பரிசே கொடுக்கல, அவங்க உயிரை காப்பாற்றி நான் ஹீரோ ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். முடி வெட்டுறவர், என்ன முல்லா முடியெல்லாம் கொட்டி போயிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் கவலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன கவலை அப்படின்னு. முடி கொட்டுறது தான் கவலை அப்படின்னு சொல்கிறாரு. முல்லா ஒரு கடையில் வாழ்த்து அட்டைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த கடைக்காரர் ஒரு அற்புதமான ஒரு அட்டையை எடுத்து காமிச்சு, இது அற்புதமான ஒரு வாழ்த்து அட்டை, இது என்னோட ஒரே ஒரு காதலிக்கு அப்படின்னு சொன்னார். உடனடியாக முல்லா, அப்போ எனக்கு ஒரு 6 அட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். முல்லா படுத்த படுக்கையாக காய்ச்சல் சளி இருமல்னு இருக்கார். டாக்டர் வந்து செக் பண்ணார். அவருக்கு காய்ச்சல் இருந்தது. எவ்வளவுன்னு கேட்டார். 105ன்னு சொன்னார். முல்லா, உலக சாதனை எவ்வளோ டாக்டர் அப்படின்னு கேட்டார்.